மேஷத்துக்கு கொடுத்துருவார். மேஷம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுபகுருவா இருக்காரு. அப்ப டிஃபால்ட்டா 4 விஷயம் கொடுப்பாரு. மேஷராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, அவங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். 2வது நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் அப்படின்றது இருக்கும். 3வது தொழில் மாற்றம் அப்படின்றது இருக்கும். 4வது அம்மானோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சிடுமா. மிதனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மிதனத்துக்கு வந்து பாருங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு இருக்கார். பொதுவா மிதனத்தினோட ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பு கிடையாது, பகை கிரகம் தான். இருந்தாலும் 2ஆம் பாவத்துல வந்து உட்காரும் போது தனப்பிராப்தி, திடீர் தனப்பிராப்தி, குடும்பத்துக்கு போதுமான செல்வாக்கு அப்படின்றது கொடுத்துருவாருமா. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சிம்மத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா லாப குருவா இருக்காரு. இப்ப நம்ம 1/6/2026 மேலதான் பேசுறோம் அப்படின்னும் போது விரைய குருவா இருக்காரு. விரைய குரு சிம்மராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சுப விரையோ அப்படின்ட்டு செய்வாங்க. நிறைய சிம்மம் வீடு வாங்கும், கார் வாங்கும், சொத்து பத்து வாங்கும், நிலப்புலம் வாங்கும், பிள்ளைங்களுக்கு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சனியும் அந்த காலகட்டத்துல பிரீத்தி ஆவார், குருனோட பார்வை அவர் மேல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம்.